சூப்பர் சாட்டர்டேல நம்ம எதை பத்தி பேச போறோம் அப்படின்னா 1000 விஷயம் இருக்கலாம். பட் நம்ம எல்லாத்தையும் தாண்டி மனசுலேருந்து பேசணும்னா வேற எதுவா இருக்க முடியும்? லவ். இது காமனா என்னெல்லாம் பண்ணா ப்ராப்ளம்ஸ் லவ்வர்ஸ்குள்ள அவாய்ட் பண்ணலாம் அப்படின்னு தான் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். ஜஸ்ட் ஜி பூம்பா அப்படின்ற மாதிரி ஒரு 10 வந்திருந்தா ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட். ஃபர்ஸ்ட் அன்னஸ் பொசசிவ்னஸ். லவ்க்கு ரொம்ப அழகான விஷயம் அதுதான், ரொம்ப ஆபத்தான விஷயம் அதுதான். பொண்ணுங்க தான் ரொம்ப பொசசிவா இருப்பாங்க, பிகாஸ் அவங்க ஒரு குழந்தை மாதிரி. எல்லார்கிட்டையும் இந்த பொசசிவ்னஸ்லாம் வந்துடாது. பட் பசங்க சும்மா யார்கிட்டயாவது பேசினாலே அப்படி காண்டாவாங்க. நீங்க அந்த சமயத்தில் ஓவரா பேசி அவங்களை இரிட்டேட் பண்ற மாதிரிலாம் நடந்துக்க கூடாது. பட் அட் த சேம் டைம் பசங்க 1000 பேர்கிட்ட பேசினாலும் உங்களை அவங்களோட இதயத்துல ஆங்க வச்சிருப்பாங்க. கரெக்ட். செகண்ட் அன்னஸ் ட்ரஸ்ட். நம்பணும், நிறைய நம்பணும். கடவுளே வந்து சொன்னாலும் சந்தேகப்படக்கூடாது. தேர்ட் அன்னர்ஸை விட்டு கொடுக்கறது. 2 பேர்ல ஒருத்தவங்க அந்த சுச்சுவேஷன்ல ரொம்ப டென்ஸ்டா இருப்பாங்க. ஸோ நீங்க அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு அதை டேக்கிள் பண்ண தெரிஞ்சிருக்கணும். பசங்க எல்லாத்தையும் ஈஸியா எடுத்துப்பாங்க, பட் பொண்ணுங்க கொஞ்சம் எமோஷனலா பைண்ட் ஆகியிருப்பாங்க. பொண்ணுங்க கிட்ட என்னடி ஆச்சு அப்படின்னு கேட்டாலே சரியாயிடுவாங்க. பட் நம்ம பசங்க லாஸ்ட் வரைக்கும் அதை கேட்கவே மாட்டாங்க. ஈஸியா ஃபினிஷ் பண்ண வேண்டிய ஒரு விஷயத்த வளவல 4 நாள் எடுத்துட்டு போவாங்க. ஃபோர்த் அன்னர்ஸ் பிரைவசி. இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். 2 பேருக்குமே விருப்பு வெறுப்புலாம் நிறைய இருக்கும். ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, ஒரு 10 டைம் கால் பண்றீங்க, எடுக்கலைன்னா விட்டுருங்க. அப்படியே அடமன் மாதிரி டார்ச்சர் பண்ணி அவங்கள கால் பார்த்த உடனே இரிட்டேட் பண்ற மாதிரிலாம் வைக்கக்கூடாது. இதுல நான் நோட்டீஸ் பண்ண விஷயம் என்ன அப்படின்னா, லவ் பண்றவங்களுக்கு நிறைய பொறுமை இருக்கு, பிகாஸ் விடாம கால் பண்றாங்க. முடியல. ஃபிஃப்த் அன்னர்ஸ் சிம்பிளி சிச்சுவேஷன் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண தெரிஞ்சிருக்கணும். சிக்ஸ்த் அன்னர்ஸ் எம்டி ஸ்பேஸ். எப்பவும் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் ரிலேஷன்ஷிப்ல ஸ்டார்டிங்கில் ரொம்பவே அட்ராக்டிவாக இருக்கும், பிகாஸ் ஆப்போசிட் போல்ஸ் ஆர் அட்ராக்டட் டு ஈச் அதர். பட் கொஞ்ச நாளில் டைலூட் ஆக ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்கும். அங்கே தான் பிரேக்கப்பும் ஸ்டார்ட் ஆகும். மோஸ்ட் ஆஃப் த பிரேக்கப் அவங்களுக்குள்ள ஏன் பிரேக்கப் ஆச்சுன்ற ஒரு வேலிட் ரீசனே தெரிஞ்சிருக்காது. இதுதான் 99.99% உண்மை. செவன்த் அன்னர்ஸ் பைத்தியமா இருக்கணும். நிறைய லவ் பண்ணணும். அதை அப்படியே விட்டுறாம அவங்க மேல பைத்தியமா இருக்க ஸ்டார்ட் பண்ணணும். என்னைக்கு நீங்க பைத்தியமா இருக்கீங்களோ அப்ப அவங்க செய்யற தப்பு உங்களுக்கு தெரியவே தெரியாது. பட் அப்படியே தெரிஞ்சாலும் அப்பவே சண்டை போடுங்க, அப்பவே சமாதானம் ஆயிடுங்க. உங்களுக்கே தெரியாம அவங்கள நினைக்கும் போது உங்க ஹார்ட் பீட் பின்னி எடுக்கணும். அப்படி லவ் பண்ணணும். எய்த் அன்னர்ஸ் எக்ஸ்பெக்டேஷன்ஸ். எதிர்பார்ப்புங்கிற பேர்ல அவங்கள டார்ச்சர் பண்ணக்கூடாது. அவங்களா இருக்க விடுங்க. உங்களுக்கானவங்க செய்யற சின்ன தப்பையும் ரசிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. மேக்சிமம் ப்ராப்ளம்ஸ் வராது. நைன்த் அன்னர்ஸ் சர்ப்ரைஸா. அடிக்கடி சர்ப்ரைஸ் பண்ணுங்க பாஸ். லைஃப்ல குட்டி சந்தோஷம் தானே எல்லாமே. மோஸ்ட்லி இந்த கேர்ள்ஸ் கொஞ்சம் எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க, பட் அவங்க எப்பவுமே ரொம்ப எக்ஸ்பென்சிவ் திங்ஸ்லாம் ஆசைப்பட மாட்டாங்க. மேக்ஸிமம் என்ன இருக்குன்னா, ஒரு டெடி பியர், ஒரு கிரீட்டிங் கார்டு அண்ட் தென் சாக்லேட். இப்போதான் அதுவும் கூட இல்லை, ஒரு தேன் மிட்டாய், ஒரு கடலை மிட்டாய், அதோட உங்க வேலை முடிஞ்சிடும். லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், ஆனியே டேக் பண்ண வேணான்ற மாதிரி லவ்வே பண்ணாம இருந்தா இப்படிலாம் யோசிக்க கூட வேண்டாம். நம்ம வச்சதான் ரோல். பிகாஸ் இங்க தண்ணி குடிச்சாலும் சொல்லிட்டு தான் குடிக்க வேண்டியதா இருக்கு. பாசக்கார பசங்களா இருக்காங்க. அண்ட் தென் ஃபைனலி இப்போ என்ன சொல்ல போறேன்னா, நீங்க சீரியஸா டென்ஷன்ல இருக்கும்போது எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு ஆன்லைனாவது வரலான்னு வரீங்க. அப்போ இந்த மாதிரி யாராவது மொக்கையா பேசிட்டு இருந்தா அதனால கூட உங்களுக்குள்ள சண்டைலாம் வரலாம். விமர்சனங்கள் ஆர் ஆல்வேஸ் வெல்கம். இப்போ உங்களுக்காக என்ன வெயிட்டிங் அப்படின்னா, தொடர்ந்து கேளுங்க எஃப்எம். நீங்க கேட்டுட்டு இருக்கதா ஜேபியோட FM 99.9.